Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பவர் BI டேட்டா செட்டில் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி, லார்ஜ் டேட்டா செட்டாக இருக்கும்போது அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 மில்லியன் ரோ 10 மில்லியன் ரோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும். நீங்கள் அதை ஆப்டிமைஸ் பண்ணாத வரையும் உங்களால் எந்த ஒரு அடிஷ்னல் ஒர்க்கும் பார்க்க முடியாது. அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நிறைய எஃபோர்ட் எடுத்து தான் இந்த அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது இம்போர்ட் மோட் வர்சஸ் டைரக்ட் query வர்சஸ் dual மோட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இம்போர்ட் மோட்னா என்ன, டைரக்ட் queryனா என்ன, dual மோட்னா என்ன, அது எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த டைப் ஆஃப் டேட்டா இருக்கும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், அது எந்த மெத்தட் கரெக்டான மெத்தட் உங்கள் டேட்டாவுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் மோட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இம்போர்ட் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் டேட்டாவும் பவர் பிஐயில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக வேணால் இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், இல்லை டேட்டா ஃப்ளோ மூலமாக லோட் பண்ணலாம். கம்ப்ளீட் டேட்டாவுமே பவர் பிஐயில் ஸ்டோர் ஆகிடும். தென் விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரன் பண்ணும்போது மெமரி மூலமாக ரன் ஆகும், ஸ்டோரேஜ் மூலமாக ரன் ஆகாமல் மெமரி மூலமாக ரன் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ண விஷுவல்ஸை திருப்பி நெக்ஸ்ட் டைம் ஃபுல் டேட்டாவே எடுக்காது, மெமரியில் என்ன இருக்கோ அது அந்த டேட்டாவை வச்சு ஃபெச் பண்ணி உங்களுக்கு விஷுவல்ஸ் லோட் ஆகும். அதனால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா மீடியம் சைஸ் டேட்டா, அதாவது லெஸ் தென் 1 மில்லியன் ரோஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லை டேட்டா செட் சைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா செட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே டவுன் ஆகிட்டே வரும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ அதனால் டேட்டா செட்டோட சைஸு இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸ் கால்குலேஷனும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இம்போர்ட் மோடு பண்ணும்போது உங்கள் டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டைமுக்கு உங்களுக்கு டேட்டா வருமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இம்போர்ட் மோட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் query மோட். டைரக்ட் query மோட் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் நமக்கு இம்போர்ட் மோடுக்கு. இதில் டேட்டா எதுவுமே ஸ்டோர் ஆகாது. டேட்டா டைரக்ட் query அதாவது சர்வர்லேயே தான் இருக்கும். SQL சர்வரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்வரில் தான் டேட்டா இருக்கும். ஜஸ்ட்டு பவர் பிஐக்கும் SQL சர்வருக்கும் ஒரு டேட்டா கனெக்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் இங்கே ரன் பண்ணுறீங்களோ அது கொரியாக சர்வருக்கு சென்ட் ஆகி அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பவர் பிஐயில் டிஸ்பிளே ஆகும். இது பெரிய லெவல் டேட்டா செட்டுக்கு இது ரொம்பவே ப்ராக்டிக்கலான யூசேஜாக இருக்கும். விஷுவல்ஸுக்கு சம்டைம்ஸ் ஸ்லோவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இது சர்வருக்கு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணி அங்கேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதனால் விஷுவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் சில வழிகளில். அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் உங்களால் பண்ண முடியாது, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ணும், பட் சில லிமிட்டேஷன்ஸ்லாம் அதுலேயும் இருக்குது. ஸோ அது என்னன்றதெல்லாம் நம்ம டெமோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக டேட்டா அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேஷ்போர்டில் எஸ்டர்டேவோட பெர்ஃபார்மன்ஸை தான் இன்றைக்கி பார்ப்பாங்க அப்படின்னா எஸ்டர்டே டேட்டா இன்றைக்கி வரும், அது அப்டேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான். ஸோ அப்படின்ற இடத்துல நீங்கள் இம்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க, அதுவும் ப்ரீவியஸ் டேஸோட டேட்டா மட்டும்தான் பார்க்க போகிறாங்க, கரண்ட் டேவோட டேட்டா பார்க்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் இம்போர்ட் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கரண்ட் டே, லாஸ்ட் ஹவர், லாஸ்ட் மினிட் டேட்டாலாம் நான் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இடத்துல நீங்கள் ரியல் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் டைரக்ட் query மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டூயல் மோட்னா காம்பினேஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் டைரக்ட் query மோட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பார்ஷியல் டேட்டா இம்போர்ட் மெத்தடில் இருக்கும், பார்ஷியல் டேட்டா டைரக்ட் query மெத்தட் இருக்கும். எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்குன்னா அந்த ஃபேக்ட் டேபிளை அக்ரிகேட்டட் டேபிளாக க்ரியேட் பண்ணி அந்த அக்ரிகேட்டட் டேபிளை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் டேபிளில் டே வைஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, டே வைஸ் இல்லை ப்ராடக்ட் வைஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் டேட்டாவை
டைரக்ட் கொரி மெத்தடில் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் உங்கள் விஷுவலில் ஓவரால் ஹையர் வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி சேல்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா போட் ஆகிருக்க டேபிள்லேருந்து அந்த டேட்டா ஃபெச் ஆகிட்டு வரும். இல்லை எனக்கு டே பை டே டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு லைவ் கொரி மூலமாக, டைரக்ட் கொரி மூலமாக சர்வர்லேருந்து அந்த டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ ஹை லெவல் டேட்டா பார்க்கும்போது ஸ்பீடாக இருக்கும், டிரான்சாக்ஷனல் லெவல் டேட்டா பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூயல் மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டேட்டா சோர்ஸை எப்படி 2 மெத்தட்லையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத டெமோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பிளாங்க் பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய SQL சர்வர்லேருந்து இம்போர்ட் மெத்தட்லேயும் நெக்ஸ்ட் டைரக்ட் கொரி மெத்தட்லேயும் சேம் டேட்டா செட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ SQL சர்வர் கிளிக் பண்ணிடுங்க. சர்வர் நேம்ன்ற இடத்துல SSMSயில் இங்கே இருக்கும் சர்வர் நேம். அதை ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நேம்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. டேட்டாபேஸ் நேம் ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு இங்கே இம்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் இம்போர்ட் மெத்தட். டைரக்ட் கொரினா டைரக்ட் கொரி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலராக ஒரு டேபிளில் தான் டேட்டா எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கொரியை ரன் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா அந்த கொரியை நீங்கள் இங்கே ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இம்போர்ட் கொடுத்துட்றேன். இன்க்ளூட் ரிலேஷன்ஷிப் காலம்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. கனெக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா டேட்டா பேஸும் இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸ் நேம் கொடுக்கல. ஸோ பர்டிகுலர் டேட்டா பேஸில் உள்ள டேபிள்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாமே வரும். நான் சாம்பிளுக்காக ஒரு 2 டேபிள் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமரும் டிம் டேட்டும் லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக அது லோட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே இங்கே லோட் ஆகிடுச்சு. 50,000 ரோஸ் இருக்குது, டிம் டேட்டில் 1827 இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் வேணும்னா அந்தந்த பர்டிகுலர் டேபிளில் வச்சு பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே டேட்டா செட்டை டைரக்ட் கொரி மெத்தடில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூ PBX ஃபைலில் சர்வர் நேம் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இம்போர்ட்டுக்கு பதிலாக டைரக்ட் கொரி கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ் நேம்ஸ் ஸ்கீமா எல்லாம் காட்டும். நான் வந்து டிம் டேபிளையும் சேல்ஸையும் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் லோட் ஆச்சு அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து அது காட்டலை. ஏன் அப்படின்னா அது இது டைரக்ட் கொரி மெத்தடுன்றதுனால. அதே மாதிரி உங்களால் டேட்டா வியூவையும் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ரிப்போர்ட் வியூ, மாடல் வியூ, டாக்ஸ் கொரி வியூ மட்டும்தான் இருக்கும். டேட்டா வியூ வராது. உங்களால் டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டில் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மோடுன்ற இடத்துல டைரக்ட் கொரின்னு இருக்குது இல்லையா, இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது டைரக்ட் கொரியில் கனெக்ட் ஆகிருக்குன்றத. அதே மாதிரி மாடலிங் வியூவில் போனீங்கனாலும் இங்கே ப்ளூ கலர் ஹெட்லைன் இருக்கு இல்லையா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டைரக்ட் கொரி லைவ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த டேபிளை நீங்கள் இம்போர்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டேபிளை கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மல்டிபிள் மெத்தட் இருக்குது இல்லையா, இது இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இம்போர்ட்டுக்கு மாறிடும். இப்போ இந்த டேட்டா வந்து லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா வியூ வந்துடுச்சா. டேபிள் வியூவில் போனீங்கன்னா டிம் டேட்டுக்கான டேட்டா மட்டும் காட்டும், சேல்ஸ்க்கான டேட்டா காட்டாது. ஏன்னா இது இம்போர்ட் மெத்தட் கிடையாது. ஸோ டைரக்ட் கொரியை பொறுத்தளவு நீங்கள் மெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். இதுலேயே இப்போ டூயல் மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு SQL சர்வரில் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் நான் டூயல் மெத்தடில் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். டைரக்ட் கொரியில் செலக்ட் பண்ணிவிட்டு பவர் BI டெமோ ஜஸ்ட்டு கஸ்டமர்ஸ் இதை லோட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ஸை லோட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டேபிளில் எடிட் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸில் போயிட்டு டூயல். ஓகே, ஸோ இப்போ இது வந்து டூயல் மோடில் இருக்குது. ஸோ இதே நீங்கள் ஃபேக்ட் டேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஷனிங் அண்ட் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ். ஸோ டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம மாடலிங்கில் பார்த்த மாதிரி என்னென்ன மாடலிங் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோன்றதை பார்த்தோம். அதே மாதிரி மாடலிங் யூஸ் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பெரிய டேபிளில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ், அந்த மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன். இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணும் போதும் ஃபுல் டேட்டா செட்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கு பதிலாக இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் நம்ம கொடுத்துடணும், எவ்வளோ நாளைக்குரிய டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேட்டா ரேஞ்ச் மட்டும்தான் ரெஃப்ரெஷ் ஆகும். ப்ரீவியஸ் டே எல்லாமே ஸ்டோர் ஆன டேட்டா அப்படியே தான் இருக்கும். இது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, உங்களோட டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு டேட் இருக்குது, ஆனால் இந்த டேட்டா லாஸ்ட் 1 மந்த் வரைய, மந்த் டு டேட், மந்தோட ஸ்டார்டிங் டேட்லேருந்து எஸ்டர்டே வரைய சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் மந்த் டேட்டா சேஞ்ச் ஆகாது. ஒன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் என்ன பண்ணணுன்னா, மந்த்து ஸ்டார்டிங் டேட், அதாவது லாஸ்ட்டு 30 டேஸ் அல்லது லாஸ்ட்டு 15 டேஸ் என்ன டேஸில் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கோ அந்த டேட்ஸை கொடுத்து அதை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்னா, இன்றைக்கி லாஸ்ட் 15 டேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இன்னையிலேருந்து லாஸ்ட் 15 டேஸ் டேட்டா மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். திருப்பி நாளைக்கு போகும்போது நாளையிலேருந்து லாஸ்ட் 15 டேஸ் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ கம்ப்ளீட் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்க்கான டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுதான் பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு மெத்தட். இதை எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷை 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து டேட்டா செட் லெவல், இன்னொன்று வந்து டேட்டா ஃப்ளோ லெவல். டேட்டா ஃப்ளோ லெவல்லையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அது வந்துட்டு வேறு சோர்ஸ், க்ளவுட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா வருது, அதை வச்சு நீங்கள் டேட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்கள் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டில் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் டேட்டா செட்டில் பண்ணிட்டீங்க, பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா செட்டை பவர் பி சர்வீஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட பேக்கப் இல்லைன்னா டவுன்லோடே பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் டேட்டா செட்டில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா பவர் பிஐ ப்ரோ லைசன்ஸ் இருக்கணும் அல்லது ப்ரீமியம் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரீமியம் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களோட டேட்டா செட்டில் ப்ராப்பரான ஒரு டேட் டேபிள் இருக்கணும். பாலிசி செட்டப், எதை பேஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும், ப்ராப்பரான பாலிசி செட்டப் இருக்கணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா செட்டில் தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டேபிளுக்கும் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது லார்ஜ் டேபிளோ அந்த டேபிளுக்கு மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் தான் லார்ஜர் டேபிள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்குது. என்ன அப்படின்னா, பிஃபோர் யூ கேன் செட்டப் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் ஆன் திஸ் டேபிள் யூ நீட் டு செட்டப் பேராமீட்டர்ஸ் நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ்ஷை எனேபிள் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வந்தாச்சு. இப்போ நியூ பேராமீட்டர் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேராமீட்டர் நேம் சேமாக தான் இருக்கணும். நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரேஞ்ச் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதை வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட், எந்த டேட் வேணால் கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து டேட் அண்ட் டைம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ரேஞ்ச் எண்ட் ஆர் கேப்ஸு இ கேப்ஸு கொடுத்துட்டு டேட் அண்ட் டைம் டேட்டு இதை வந்து 31 மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பேராமீட்டரை வச்சு டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்ட்டிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஸோ சேல்ஸ் டேட்டா கிளிக் பண்ணிடுங்க. எந்த டேட் காலமை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த டேட் காலம் போயிடுங்க. பொதுவாக அந்த டேட் காலம் வந்து டேட் அண்ட் டைமாக இருக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு டேட்டா தான் இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த காலமே டேட் அண்ட் டைமாக மாற்றிக்கலாம். பட் நான் இங்கே வந்து சேம் காலமே டேட் அண்ட் டைமாக மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு ஃபில்டர் டேட் அண்ட் டைமில் பிட்வீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் அந்த பேராமீட்டரை செலக்ட் பண்ணுங்கள். ரேஞ்சு ஸ்டார்ட்டு, தென் பேராமீட்டர் ரேஞ்ச் எண்டு, ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள டேட்டா மட்டும் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். தென் க்ளோஸ் அண்ட் அப்ளை.
இதெல்லாம் பாலிசி நம்ம அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டேட்ஸை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ணலாம். சேல்ஸில் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எனேபிள் ஆகிருக்கு நம்ம பேராமீட்டர் செட் பண்ணிட்டதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டுது என்னென்னா, அனேபிள் டு கன்ஃபார்ம் இஃப் எம்கொரி கேன் பி ஃபோல்டட், இஃப் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் நான் ஃபோல்டபுள் கொரீஸ். நான் ஃபோல்டபுள் கொரீஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபோல்டபுள் கொரீஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன கொரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் என்ன பண்ணாலும் அது வந்து டைரெக்டாக வந்து சர்வருக்கு புஷ் பண்ணி அதுலேருந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபோல்டபுள் கொரீஸ். ஃபோல்டபுள் ஆகலைன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பவர் பிஐயில் நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது ஏன் அப்படி காட்டுதுன்றத அகெயின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சேல்ஸில் போய்ட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வியூ நேட்டிவ் கொரின்னு இருக்குது இல்லையா. வியூ நேட்டிவ் கொரின்னு இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் எஸ்கியூஎல்லாக கன்வெர்ட் பண்ணி அதை சர்வருக்கு சென்ட் பண்ணி அந்த கொரியோட அவுட்புட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் வந்து நேட்டிவ் கொரி. பட் நீங்கள் நேட்டிவ் கொரி டிசேபிள் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே கொரி ஃபோல்டு நடக்கலைன்னு அர்த்தம். அதாவது இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொரி ஃபோல்டு பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதனால் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரையே நமக்கு வியூ கொரி நடந்திருக்கு. சேஞ்ச் டேட்டா டைப்பில் அது டிசேபிள் ஆகிடுச்சு. ஏன்னா மேனுவலாக நம்ம டேட்டா டைப்பை இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால கொரி ஃபோல்டு நடக்கலை. கொரி ஃபோல்டு நடக்கலான்றதுனால இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் இது ரெக்கமெண்டட் மெத்தட் என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டேட்டா டைப் சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் சர்வரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபில்ட்ரு இங்கே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொரி ஃபோல்டு இங்கே வந்துட்டு டேட் அண்ட் டைமில் இல்லைன்றதுனால எரர் அடிக்குது. பட் ஃபில்டரில் வந்துட்டு கொரி ஃபோல்டிங் ஆகும். இங்கே ஆகாதனால ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே பண்ணிவிட்டு சர்வரில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரி ஃபோல்டிங் ஈஸியாக நடக்கும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு டெமோன்றதுனால க்ளோஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணி இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் செட் பண்ணலாம். இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் சேல்ஸ் டேபிள் எனேபிள் ஆகிடுச்சு. எனேபிள் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அச்சீவ் த டேட்டா ஸ்டார்டிங். எவ்வளோ நாளைக்குரிய டேட்டாவை நீங்கள் உங்களோட பிபிஎக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராசஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒரு 10 இயர்ஸாக ரன் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டு 10 இயர் டேட்டாவே அவங்க போய் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் டேட்டா பார்க்கலாம் அல்லது 3 இயர்ஸ் டேட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாலாம் அவங்க பார்க்க போகிறது கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ டேட்டா அவங்க பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 5ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம், டேஸா மந்த்தா குவார்ட்டரான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் டேட்டா ஸ்டார்டிங். எப்போலேருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்டல் எவ்வளோ நாளைக்குரிய டேட்டா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ், மந்த், இயர், குவார்ட்டர் சேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ண போகிறீங்களோ அது அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 15 டேஸ் டேட்டா தான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா 15 டேஸ். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட் ரேஞ்ச் காட்டிடும். இப்போ நீங்கள் என்ன டேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 30 டேஸ்ன்னு கொடுத்தேன்னா அதுக்கு அந்த மாதிரி மாறும். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கண்டிஷன் அந்த பாலிசி நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். 5 இயர்ஸ் பிஃபோரில் உள்ள டேட்டா எல்லாமே ஆல்ரெடி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும், மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகாது. இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் வந்து 15 டேஸ் ஒன்ஸு ரெஃப்ரெஷ் ஆகும். லாஸ்ட் 15 டேஸ் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். இதை அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. இந்த டேட்டா செட்டை சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகும்னா. ஏன்னா இதில் ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் 15 டேஸ் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகாது, கம்ப்ளீட் டேட்டாவும் ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகி முடித்தோன்னா அது வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 5 இயர்ஸ்க்கான பார்ட்டிஷன் காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 15 டேஸுக்கான டே வைஸ் பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அந்த 15 டேஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கம்ப்ளீட் டேட்டாவும் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ வந்துட்டு என்கிட்ட கேட்வே இல்லைன்றதுனால நான் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ தட் அந்த எக்ஸ்போர்ட்டை உங்களுக்கு காட்ட முடியாது. அதுக்கான இமேஜ் இருந்தால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, பார்ட்டிஷன் இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2003 குவார்ட்டர் 2/5 இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குவார்ட்டர் வைஸ் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. அதனால் குவார்ட்டர் வைஸ் எவ்வளோ ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் நமக்கு 5 இயர்ஸ்ன்றதுனால 5 ரோ வரும் இயர் வைஸு. நெக்ஸ்ட்டு 15 டேஸுக்கான 15 ரோஸ் வரும் டே வைஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரேஜ் மோடுனா என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எப்படி பண்ணணும், அதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ரெஃப்ரெஷ் எப்படி செட் பண்ணுறது டேட்டா செட்டில் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் உங்களோட டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான லிமிட்டேஷன்ஸ், அதுக்கான பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு டேட்டாவோட சேஃப்டி. ஏன்னா இம்பார்ட்டண்டான டேட்டா லாஸ் ஆகிடுச்சின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தட் நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பவர் query ஆப்டிமைசேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.